Really shocked to see the platform number. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு வெரி குட் மார்னிங். சாட்டர்டே இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 19th of April. ரைட் now பார்த்தீங்கன்னா சென்னை பீச் ஸ்டேஷனில் இருக்கோம். அண்ட் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பிளாக் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏசி லோக்கல் பிளாக் பண்ண போகிறோம். எங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை பீச்சிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஃபாஸ்ட் லோக்கல் ட்ரெயினில், அதுவும் ஏசி ட்ரெயினில் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படின்னு. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு பின்னாடி தான் இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம போக போகிற ஏசி லோக்கல் ட்ரெயின். அதுவும் ஃபஸ்ட்டு சர்வீஸ் இனாகரேட் பண்ணுறது வந்து பீச் ஸ்டேஷன்லேருந்து தான். ஸோ சண்டேஸை தவிர்த்து எல்லா நாள்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே மார்னிங் 7 o'clock கிளம்புற வண்டி 8:30 உங்களுக்கு செங்கல்பட்டு ரீச் ஆகிடும். உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 35 rupees. இப்போ நான் வந்து சென்னை பீச்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஃபுல் ஸ்டேஜ் கவர் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபேர் பார்த்திங்கன்னா இந்த ஏசி லோக்கலில் 105 rupees வருது. வேறஸ் நீங்கள் தாம்பரம் போகணுன்னா உங்களுக்கு 85 rupees ஃபேர் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய சென்னை பீச் செங்கல்பட்டு ஜங்ஷன் ஏசி லோக்கலோட இன்டீரியர்ஸ். நார்மல் லோக்கலோட இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. என்னென்னா ஏசி கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி வந்து நிறையவே இருக்குது உங்களுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டோர் இது இருக்குது. லைக் வந்தே பாரத்தில் இருக்கிற மாதிரி, மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்லேயே இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், ஒரு அழகான பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் போகிற ஒரு லுக்கு மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ தம்ஸ் அப். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கான ஹோல்டர் நல்ல கம்ஃபர்டபுளாக பெருசாக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சர்வேலன்ஸ் கேமராலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி மெட்ரோ வந்தே பாரத் மாதிரி உங்களுக்கு வந்து கேப்டன் கூட பேசிக்கிறதுக்கு, லோக்கோ பைலட் கூட பேசிக்கிறதுக்கான அந்த ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேனுக்கான ஸ்விட்ச் இங்கே இருக்குது. Platform number 3. லாஸ்ட்ல இருக்கு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ப்பாக 7 o'clock ஷெட்யூல் டைம் படி டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ஃபஸ்ட் டே சர்வீஸை வந்து சென்னை பீச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது டுவர்ட்ஸ் செங்கல்பட்டுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பார்க் ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிருக்கு. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து சென்னை பீச்லேருந்தோ தாம்பரமோ இல்லாட்டி ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகிற பீப்புளாக இருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். ஏசி டிக்கெட் இருந்தால் மட்டும் தான் இந்த வண்டியில் ஏற முடியும். நீங்கள் சென்னை பீச்லேருந்து தாம்பரம் போனாலும் சரி, செங்கல்பட்டு, திருச்சூலம், குரோம்பேட் அந்த மாதிரி போகிறதுக்கு நீங்கள் ஏசி டிக்கெட் இருந்தால் மட்டும் தான் இந்த வண்டியில் ஏற முடியும். நார்மல் டிக்கெட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நார்மல் நான் ஏசி லோக்கல் இருக்குல்ல, அந்த வண்டியில் மட்டும்தான் ஏற முடியும். ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக வந்து எல்லா நார்மல் லோக்கலாக 10th பிளாட்ஃபார்ம் 11th நிற்கலாம். அதே லைனில் நிற்கிறது. ஃபாஸ்ட் லோக்கல் கேட்டீங்கன்னா வந்து நான் நினச்சேன் வந்து சரி பிளாட்ஃபார்ம் 6, 7 அந்த இதில் நிற்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து பிளாட்ஃபார்ம் 10ல் தான் நிற்கிறது. நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஹால் பார்த்தீங்கன்னா வந்து மாம்பழம் சொல்லியிருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வண்டி எடுத்த மாதிரி இருக்குது. ஒரு வந்தே வாரத்தில் போகிற ஃபீலிங் இருக்குது. நீங்கள் அந்த வண்டியோட ஸ்பீடு பார்த்தாலே தெரியும். அந்த புல் பண்ணுறோட பவரை பார்த்தாலே தெரியும். சரியான பவர், செம ஜெர்க்கு உள்ள. இங்கே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சென்னை ஒரு எம்டி ரேக்ஸை வந்து ஷட் பண்ணிட்டு இருக்காங்க யார்டில். பல்செடி இருக்கு, முடிஞ்சா ஓப்பன் பண்ணிடு. எதில் போகிறோம்? தேர்ட் ட்ராக்ல போகிறோம். போட்டு தானே வருவோம். போன பார்க்கலாம். இப்படி தான் வரும் வண்டி.
டைம் பார்த்தீங்கன்னா 7:31 ஆகுது. சென்ட் தாமஸ் மவுண்ட் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து தாம்பரம் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் வந்து அஃபீஷியல் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து திருச்சூலம் ஸ்டாப் இருக்குது. திருச்சூலம் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு தாம்பரம் தான். அதுக்கு நடுவில் உங்களுக்கு எங்கேயுமே நிற்காது. பல்லாவரம், துளம்பேட்டு எல்லாமே ஸ்ட்ரீட் தான் உங்களுக்கு வண்டி. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 85 to 90 வரைக்கும் மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போ ஃபாஸ்ட் லோக்கல்னு சொல்லிட்டு அதோட ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறது சூப்பராகவே அதுக்கு ஒரு தமிழ். குரோம்பேடு பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர்ஸில் வந்து கரெக்டாக வந்து ஃபியூரியஸாக ஸ்கிப் பண்ணிட்டு வண்டி. நம்ம கூட பார்த்தீங்கன்னா நிறைய ரெயின் ஃபேன்ஸ் யூடியூபர்ஸ் இருக்காங்க அண்ட் டெடிகேட்டட் யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டுங்கிறதுனால அந்தளவுக்கு பெரிய கூட்டம் இல்லை. மேபி வந்து இதுக்கப்புறம் வந்து பேசஞ்சருக்கு அவேர்னஸ் தெரிஞ்ச உடனே வந்து டிமாண்ட் இருக்கும் இந்த ட்ரெயினுக்கு. தாம்பரம் ரயில் நிலை மட்டமான படிவும் நடைமுறை வலது உள்ளது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஹஜரத் நிஜாமுதீன் வரைக்கும் போகக்கூடிய திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அரைவ் ஆயிருக்கு தாம்பரமில். நம்ம ட்ரெயினோட ஒரு இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல் ஆகிட்டாங்க. ஆன் டைமுக்கு டாட் ஆன் டைமுக்கு
தாம்பரம் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். 7:42 ஷெட்யூல் 7:42க்கு அரைவ் ஆகிருக்கும். அண்ட் இது முக்கியமான ஒரு ஸ்டேஷன், முக்கியமான ஒரு ஹால்ட்டு. இங்கே வந்து 1 minute ஆஃப் ஹால் கொடுத்துருக்காங்க, பட் டெஃபினட்டாக 2 minutes நிற்கும். அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து சென்னை பீச்லேருந்து செங்கல்பட்டு லோக்கல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் 3-4 தான் நிற்கும். பட் இது ஃபாஸ்ட் லோக்கல்னால எக்ஸ்பிரஸ் ரூட்டில் எந்த வண்டியெலாம் நிற்குமோ அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறது. பெருங்கலத்தூர் தாண்டி நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கூடாஞ்சேரி போயிட்டுருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தாம்பரம் பெருங்குளத்தூரில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னாலும் வந்து அளவுக்கு ஃப்ளோட்டிங் கிரவுண்ட் இருக்குது, யாரும் மற்றபடி ரொம்ப ஜாம்பேக்கான இல்லை. தாம்பரம் கூட வந்து இல்லை. பட் ஆனால் வந்து ஃபியூச்சரில் நான் சொன்ன மாதிரி வந்து ஃபேர் கம்மி பண்ணி வண்டிக்கு வந்து ஸ்டாப் வந்து என்னென்ன ஸ்டாப்ஸ் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணாங்கன்னா ப்ளஸ் வந்து 7 days ஆப்ரேட் பண்ணாங்கன்னா வந்து பேசஞ்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், சென்னை பீச் டு செங்கல்பட்டு, சென்னை பீச் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மார்னிங் 7 o'clock சென்னை பீச்லேருந்து கிளம்பும், அப்புறம் 8:30 8:45 செங்கல்பட்டு வந்தோடனே திருப்பி 9 o'clock ரிப்போர்ட் ஆகும். ஆஃப்டர்நூன் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து செங்கல்பட்டுக்கு கிளம்பும் சென்னை பீச்லேருந்து. அண்ட் இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா சென்னை பீச்லேருந்து தாம்பரம் ஈஸ்ட் லோக்கல், அது பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் வாரத்தில் 6 days ஆப்ரேட் பண்ணுறாங்க எக்ஸப்ட் சண்டே. ஸோ செங்கல்பட்டு தாம்பரம் தான் ஈஸி லோக்கலில் நீங்கள் வந்து மண்டேலேருந்து சாட்டர்டேக்கு நீங்கள் வந்து இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். வேற நீங்கள் வந்து நீங்கள் டெய்லி ட்ராவலராக இருந்தால் பெட்டர் வந்து நான் வந்து நார்மல் ஃபேர் ஆப்ரேட் பண்ணுற வண்டி இருக்குல்ல, ஃபாஸ்ட் லோக்கல் ஆல்ரெடி நார்மல் லோக்கல் இருக்குல்ல, ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேரும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு டெய்லி யூஸேஜும் இருக்கும் உங்களுக்கு. குடுவாஞ்சேரி வட்டமான படிவம் நடைபெற இடது உள்ளது. ஸோ ஆன் டைமுக்கு சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். 8:11 ஷெட்யூல், 8:12 டிபார்ச்சர். ஆன் டைமுக்கு வந்து ஆன் டைமுக்கு எடுத்துட்டாங்க. நம்மளோட நெக்ஸ்ட்டு ஹால்ட்டு லாஸ்ட் ஹால்ட் பார்த்தீங்கன்னா வந்து பரனூர். அங்கே பார்த்தீங்கன்னா 1 minute ஆஃப் ஹால்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் செங்கல்பட்டு ரீச் பண்ணிடும். ஸோ
ஃபேர் பற்றி சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து சென்னை பீச்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ஏசி லோக்கலில் ஃபாஸ்ட் லோக்கலில் உங்களுக்கு 105 rupees வருது. வேற நீங்கள் தாம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 85 rupees. அண்ட் 8 days அந்த மாதிரி வீக்லி 6 days தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க எக்ஸப்ட் சண்டேஸ். அண்ட் எஸ்பெஷலி இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒர்க் போகிற பீப்புள் இருக்காங்களே 8 o'clock 9 o'clock ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஏசி ஃபாஸ்ட் லோக்கல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க.